الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லோன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இருள்மயமாக இருந்த இவ்வுலகை ஒளிமயமாக்க வந்த உத்தம தூதர் கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் மறுமை நாள் வரைக்கும் உண்டாவதாக. இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வின் பக்கம் மீள்வோம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் அதனோடு தொடர்புடைய சில விடயங்களை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். ஆரம்பிப்பதற்கு முன்பாக இரண்டு விடயங்களை இந்த இடத்தில் ஞாபகம் ஊட்டிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது விடயமாக இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்த், எங்கிருந்த போதிலும் எந்த நிலைமையிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும், இரண்டாவது விடயமாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கூறப்படுகின்ற நேரம் அவருக்கு ஸலவாத்து சொல்லக்கூடிய நல்ல மக்களாக நாங்கள் மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், யார் என்னுடைய பெயர் கூறப்பட்டு என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவருடைய மூக்கு மண்ணை தொடட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு ஹதீஸில் வருகிறது, யார் என்னுடைய பெயர் கூறப்பட்டு என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் கஞ்சன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அன்பான ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையில் சொல்லுகின்ற நேரம் வதக்கிர், நபியை நீங்கள் ஞாபகமூட்டுங்கள், ஃபைன்ன திக்ரா, நிச்சயமாக இந்த ஞாபகமூட்டுதல் என்பது தன்ஃபவுல் முஃமினீன், அது முஃமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை பார்த்து அவனுடைய அருள்மறையிலே சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பொன்மொழியில் சொல்கிற நேரம், இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த குர்ஆனிய வசனத்திற்கும் இந்த ஹதீஸிற்கும் இடையில் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நபியை நீங்கள் ஞாபகப்படுத்துங்க, ஞாபகமூட்டுங்க, ஃபைன்ன திக்ரா, நிச்சயமாக ஞாபகப்படுத்துறது யாருக்கு பிரயோசனம் அளிக்கும் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். தன்ஃபவுல் முஃமினீன், அது முஃமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று சொல்கின்றான். அன்பான ஈமானிய உறவுகளே,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் ஒரு வசனத்தில் சொல்கிற நேரம் வசாரிஉ, நீங்கள் விரைந்து வாருங்கள், இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகனிடம் இருக்கக்கூடிய மகுஃபிரத் பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள். வஜன்னத்தின் அருளுக சமாவாத்தி வல்லர், அதனுடைய பரப்பு, அதனுடைய விசாலம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் அருளுக சமாவாத்தி வல்லர், வானம் பூமி அளவுக்கு அதனுடைய விசாலம் இருக்கும். இது யாருக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். ஓ இத்தத் லில் முத்தகி, யாருக்கா? முத்தகிங்களுக்காக, தக்வா உள்ளவர்களுக்காக, இரையச்சம் உள்ளவர்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதனை தயார் செய்து வைத்திருப்பதாக அவனுடைய அருள்மறையில் சொல்லி காட்டுகின்றான். அன்பான ஈமானிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தாயை விட ஒரு தந்தையை விட 99 மடங்கு இரக்கமுடையவன் ரப்பு. இரக்கமுடையவன் ரப்பு. கஃபார் என்று சொல்லி அவனுக்கு ஒரு தனி பேரே இருக்குது. கஃபார், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் சொல்லி அவனுக்கு ஒரு பண்பு இருக்குது. இந்த உலகத்தில் இந்த மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க, பாவம் செய்யக்கூடியவர்கள். இதே பாவத்தோட நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிறத அல்லாஹு தாலா விரும்பல. அல்லாஹு தாலா நரகத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது அதனுடைய விசாலம், அதனுடைய பரப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, நரகத்தை 70,000, அந்த நரகத்துக்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும். அந்த 70,000 கடிவாளங்களில் ஒரு கடிவாளத்தை 70,000 மலக்குமார்கள் இழுத்து கொண்டு வருவார்கள். அப்போ ஒவ்வொரு கடிவாளத்திலையும் 70,000 மலக்குமார்கள் இருப்பாங்க. அந்த இடத்துல மலக்குமார்களுடைய எண்ணிக்கையும் கூட அந்த நரகத்தினுடைய விசாலம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதனை நாங்கள் எங்களுடைய கற்பனைக்கு நினைச்சு கூட பார்க்க இயலாது. அந்த நரக நெருப்பினை, அந்த நரக கிடங்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களையும் கற்களையும் கொண்டு நிரப்புவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஃபைல்லம் தஃபாலு வலன் தஃபாலு ஃபத்தகுன் நாரல்லதி வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா உஇத்தத் லில் காஃபிர், மனிதர்களையும் கற்களையும் கொண்டு இந்த நரகத்தை நிரப்புவதாக அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையில் சொல்லி காட்டுறான். அன்பான ஈமானிய உறவுகளே, இந்த நரகத்தையும் படைச்சிட்டு அல்லாஹ் தஆலா வசாரி இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகனிடம் இருக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பின் பக்கம் விரைஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் செஞ்ச பாவத்துக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையில் சொல்லி காட்டுறான். அன்பான ஈமானிய உறவுகளே, எங்களுக்கு தெரியும் நாளை மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாருக்குமே அரசிட நிழலை கொடுக்கறது கிடையாது. 7 கூட்டத்தாருக்கு மட்டும்தான் அல்லாஹ்வினுடைய அரசினுடைய நிழல் கிடைக்கும். அதில் ஒரு கூட்டம் அல்லாஹ்வினுடைய பயத்தின் காரணமாக, நான் செஞ்ச பாவத்துக்காக என்னை தண்டிச்சிருவானோ, நான் செஞ்ச பாவத்துக்காக என்ன நரகத்தில் தூக்கி வீசிடுவானோ என்ற பயத்தின் காரணமாக கண்ணீர் வடித்த, தனிமையில் கண்ணீர் வடித்த அந்த மனிதன் நாளை மறுமையுடைய நாளையில் அல்லாஹ்வினுடைய அரசின் கீழே இருப்பான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்றைக்கு நிறைய இளைஞர்களை நாங்கள் பார்க்குறோம், போதை வஸ்துக்கும் தேவையில்லாத பழக்கங்களுக்கும் தன்னுடைய வாலிப பருவத்தினை பாவமான காரியங்களில் கழிச்சு கொண்டு திரியக்கூடிய நிறைய இளைஞர் சமூகத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். அந்த 7 கூட்டத்தில் இன்னும் ஒரு கூட்டத்தினை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
தன்னுடைய வாலிப பருவத்தினை பள்ளியுடன், தன்னுடைய வாலிப பருவத்தினை, தன்னுடைய உள்ளத்தை பள்ளியுடன் கழித்த மனிதன், பள்ளியுடன் கழித்த வாலிபன். இந்த இளைஞருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையுடைய நாளையில் அர்ஷினுடைய நிழலை கொடுக்கிறதாக சொல்கிறான். அன்பின் ஈமானிய உறவுகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் தாலா மன்னிப்பானா? நான் எவ்வளோலாம் பாவம் செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் தாலா மன்னிப்பானா என்ற கேள்வி எங்களுக்குள்ள வந்தால் அந்த கேள்விக்கான பதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் 99 கொலைகளை செஞ்சவர், 99 கொலைகளை செஞ்ச ஒரு மனிதர். சாதாரண பாவமா? பெரும்பாவம் கொலை செய்கிறது. 99 கொலையை செஞ்சிருக்கிறாரு. செஞ்சுட்டு இவருக்கு தன்னுடைய உள்ளத்தில் ஒரு பயம் வருது, நம்ம 99 கொலைகளை செஞ்சிட்டோம், இந்த கொலையோட நான் மரணிச்சா இந்த கொலைக்கான மன்னிப்பு எனக்கு இருக்குதா என்ற ஒரு பயம் இருக்குது. இவர் போய் ஒரு மாற்று மத அறிஞர் ஒருவர்கிட்ட போய் கேட்குறாரு, நான் இப்படி 99 கொலைகளை செஞ்சிட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்குதா, இதுக்கான மன்னிப்பு எனக்கு இருக்குதான்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் 99 கொலையையும் செஞ்சுட்டு மன்னிப்பு இருக்குதாண்டா கேட்குறாயின்னு சொல்லி அவரும் என்ன செய்கிறாரு, அவரில் ஒரு பாயிறு மாதிரி ஏசுகிற மாதிரி கேட்குறாரு. உடனே என்ன செய்கிறார், அவரையும் கொலை செஞ்சிடறார். இப்போ 100 பேரையும் கொலை செஞ்சுட்டு ஒரு மார்க்க அறிஞரிடம் போய் நான் இப்படி 100 கொலைகளை செஞ்சிட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்குதா என்று கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த இடத்துல அந்த அறிஞர் சொல்கிறாரு, ஆம் உனக்கு இருக்குது, ஆனால் நீ இப்போ இருக்கக்கூடிய, நீ வாழக்கூடிய இந்த இடத்தை விட்டுட்டு அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துக்கு நீ போ. இப்போ நீ இருக்கக்கூடிய சூழல் பாவம் நிறைந்த சூழல், பாவம் செய்யக்கூடிய சூழல், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய இடத்திற்கு நீ போ என்று சொல்லி அந்த அறிஞர் சொல்றாரு. உடனே அந்த மனிதர் என்ன செய்கிறாரு, போயிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் அவருக்கு மரணம் வந்துடுது. அப்போ ஒரு இடத்துல மரணிச்சிடுறாரு. உயிரை கைப்பற்றி, இன்றைக்கி பயானில் கேட்டிருப்பீங்க, உயிரை கைப்பற்றி ஒரு மலக்குன்னு செய்வார், வானத்துக்கு கொண்டு போவார். நல்லடியானாக இருந்தால் நல்ல முறையில் அவர் போவார். ஒரு காபிராக இருந்தால், ஒரு கெட்ட அடியானாக இருந்தால் அவருடைய உயிர் முதலாவது வானத்தை தாண்டி போகாது. இப்படி அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக நல்லடியானுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கும் அந்த இடத்துக்கு வாராரு, கெட்ட அடியானுடைய உயிரை கைப்பற்ற மலக்கும் அந்த இடத்துக்கு அனுப்பிச்சாரு வாரார். 2 பேரும் வாராங்க. வந்து இவருடைய உயிரை யாரும் எடுத்துட்டு போற என்று சொல்ற ஒரு பிரச்சனை அந்த இடத்துல வருது. அல்லாஹ் தாலா இவங்க 2 பேருக்கும் தீர்ப்பு சொல்றதுக்காக இன்னும் ஒரு மலக்கு அந்த இடத்துக்கு அனுப்புறான். அனுப்பிட்டு அந்த இடத்துல அவங்களுக்காக தீர்ப்பு சொல்றாரு, நீங்க இவர் எங்க இருந்து வந்தாரோ அந்த இடத்தை, எங்க இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரோ அந்த தூரத்தை அளங்க, இங்க இருந்து அவர் எங்க போக போறாரோ அந்த தூரத்தையும் அளங்க, எது அவருக்கு நெருக்கமாக இருக்குதோ, இப்போ இவர் தூரம் இங்கே எங்கேருந்து வந்திருக்கிறாரோ அந்த தூரம் இவருக்கு நெருக்கமாக இருக்குன்னு சொன்னால் கெட்ட அடியானுடைய உயிரை கைப்பற்ற மலக்குன்னு செய்து கொண்டு போகும். இல்லை இவர் எங்கே போக வந்தாரோ அது கிட்டது இருக்குது, அவருக்கு நெருக்கமாக இருக்குன்னு சொன்னால் நல்லடியானுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குன்னு செய்யுது, அவருடைய உயிரை எடுத்துட்டு போகட்டும் என்று சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டு அந்த மலக்கு போயிடுறாரு. இவங்க அளந்து பார்த்துட்டு பார்க்குறாங்க, இவர் எங்கே போக வந்தாரோ அந்த இடம் இவருக்கு நெருக்கமாக இருக்குது. நல்லடியானுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குன்னு செய்கிறாரு, அவருடைய உயிரை கைப்பற்றி கொண்டு போயிட்டார்.
இதில் நடந்த விஷயம் என்னன்னு சொன்னால், சரியாக பார்க்க போனால் அதில் உண்மையாக நடந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இவர் எங்கே இருந்து வந்தாரோ அதுதான் இவருக்கு நெருக்கமாக இருக்கும், எங்கே போக வந்தாரோ அது மிச்சம் தூரமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் 100 கொலைகளை செஞ்சாலும் அவன் செஞ்ச பாவத்துக்காக நான் அவனுடைய பாவத்தை மன்னிப்பேன் என்று என்னிடம் அவன் வந்தான். அதற்காக அந்த மனிதனுக்காக, அந்த 100 கொலைகளை செஞ்ச அந்த மனிதனுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியினுடைய அமைப்பை மாற்றினான். பூமிக்கு கட்டளையிட்டான், நீ உன்னுடைய பகுதியை சுருக்கிக்கொள், நீ உன்னுடைய பகுதியை நீட்டிக்கொள் என்று அல்லாஹ் தஆலா பூமிக்கு கட்டளையிட்டான். 100 கொலையை செஞ்ச ஒரு மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தன்னுடைய பூமியினுடைய அமைப்பையே மாற்றியிருக்கிறான் என்றால், நாங்கள் பாவங்கள் செய்தவர்கள் தான், செய்யாமல் இல்லை, பாவம் செஞ்சிருக்கிறோம். ஆனால் இறைவனின் பக்கம் நாங்கள் மீள வேண்டும். அன்பான ஈமானிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் பாவம் செஞ்சிட்டு பாவ மன்னிப்பு கேட்குறான், தௌபா செய்கிறான். ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு கேட்குறான், நான் செஞ்ச பாவத்தை இனிமே செய்ய மாட்டேன், அந்த பாவத்தை செஞ்சதுக்காக மனம் வருந்தி இனிமே அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு தௌபா செய்கிறான். இவரை பார்த்து அல்லாஹ் தஆலா சந்தோஷம் அடைகிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் பிரயாணம் செய்கிறாரு பாலைவனத்தில். நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், பாலைவனம் ஃபுல்லாக மரமும் ஃபுல்லாக வளைச்சின்னு வீடுகளும் கடைகளும் கிணறுகளும் இருக்கு, அப்படி தானே? பாலைவனம் அப்படி தானே? அதுக்கு மாற்றமானது என்ன? எந்த ஒரு இதுவுமே இருக்காது, ஃபுல்லாக வெயிலும் மணலும் மட்டும்தான். அந்த இடத்துல ஒரு மனிதர் பிரயாணம் செஞ்சு போறாரு. அவருடைய வாகனம் ஒட்டகம், அவருடைய வாகனத்தில் அவர் கொண்டு போன தண்ணீர், அவர் கொண்டு போன சாப்பாடு, அவருடைய ஆடை எல்லாமே அந்த வாகனத்தில் தான் இருக்குது. இவர் கொஞ்சம் களைப்பாயிருது, ஒரு இனல் வருகுது, அந்த இனலில் கொஞ்ச நேரம் என்ன செய்யாரு, இளைப்பாடுறாரு. இளைப்பாரிட்டு கண்ணசந்து தூங்கிடுறாரு. கண்ணை முடிச்சு பார்க்குறாரு, ஒட்டகத்தை காணலை. திடுக்கிட்டு எழும்பி என்ன செஞ்சிடறாரு, அழுவுறாரு, பயப்படுறாரு. இதோட நம்மட கதை முடிஞ்சு, நம்ம இதோட என்ன செஞ்சிருவோம், மரணிச்சிடுவோம். ஏன்னா அதில் தான் தண்ணி எல்லாம் இருக்குது, அதில் தான் சாப்பாடு இருக்குது, நான் போகிற வாகனம் அது இல்லை. பயப்படுறாரு, அழுவுறாரு. அழுதுட்டு கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்கிறாரு, கண்ணை செஞ்சிடுறாரு. திரும்பவும் தூக்கம் போயிடுது. திரும்ப எழும்பி பார்க்குறாரு, அவருடைய ஒட்டகம் எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல என்ன செய்யுது, திரும்பவும் இருக்குது. இப்போ இவருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் வந்துருக்கு, எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பார். தன்னை உயிர் இனி என்ன செய்யுது, தன்னை உயிர் போகுது என்று சொல்லி நினைச்ச ஒரு மனிதர் அல்லாஹ் தஆலா அவருக்கு திரும்ப உயிரை கொடுத்த மாதிரி. அவர் சந்தோஷம் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாருன்னு சொன்னால், அவருடைய சந்தோஷம், அவர் சொன்ன வார்த்தை அவருக்கு என்னென்று சொல்லி, அவர் நாம் என்ன சொல்கிறோம் என்று சொல்லி அறியாத அளவுக்கு அவருடைய சந்தோஷம் இருந்துச்சு. உடனே சந்தோஷத்தால் என்ன செஞ்சார், வானத்தின் பக்கம் கையை உயர்த்தி, யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான் என்று சொல்ல வந்த விஷயத்தை மாற்றி சொல்லிடுறார் அந்த சந்தோஷத்தால். இவரை பார்த்து அல்லாஹ் தஆலா சிரிக்கிறான். இவரை பார்த்து அல்லாஹ் தஆலா சிரிக்கிறான். அந்த மனிதன் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பான், எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பான். இதை விட ஒரு மனிதன் தண்ட பாவத்தை அறிஞ்சி, தான் செஞ்ச பாவம், அதுக்காக மனம் கலங்கி மனம் இறங்கி இந்த பாவத்தை நான் இனி செய்யவே மாட்டேன்னு சொல்லி தௌபா செஞ்சு ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் மீளுகிறானாக இருந்தால், இந்த மனிதனை பார்த்து
அல்லாஹு தாலா அந்த மனிதனை விட சந்தோஷம் அடைகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அன்பின் ஈமானிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக ஒரு விடயத்தினை, இறுதியாக ஒரு ஹதீஸினை கூறி என்னுடைய இந்த உரையினை முடித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படணும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக இருக்கோம். இப்படி அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன 3 விடயங்கள், 3 விஷயங்கள் அல்லாஹ்வின் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்விடத்தில் கேட்குற துவா என்ன செய்யாது. இந்த 3 விஷயங்களினூடாக நாங்கள் அந்த 3 விஷயங்களையும் செய்கிறமாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் எங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன முதலாவது விஷயம், துவாவுல உள தூய்மை இல்லை. நாங்கள் துவா கேட்குறோம், அல்லாஹ் தந்தா என்ன செய்யட்டும், தரட்டும். அல்லாஹ் தந்தா என்ன செய்யட்டும், தரட்டும். அல்லாஹ் விரும்பினா தரட்டும், நீ விரும்பினா தாயா அல்லாஹ் என்று கேட்கிறது. இறை அச்சம் இல்லாமல் என்ன செய்கிறது, கேட்குறது. அல்லாஹ் இடத்துல பயமே இல்லை. யாரெல்லாம் என்ன பாவத்தை மன்னிச்சிடு, யாரெல்லாம் என்ன பாவத்தை மன்னிச்சிடு. அல்லாஹ் இடத்துல நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்குற பொழுதும் அந்த பாவத்துக்காக அழுது கண்ணீர் வடித்து அந்த பாவத்தை இனிமேல் செய்யவே மாட்டேன் என்று சொல்லி இப்படியெல்லாம் நிபந்தனைகள் போட்டதுக்கு பிறகு தான் என்ன செய்யுது, எங்களுடைய தௌபாவே ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இருக்க சும்மா வாய் வார்த்தையாக என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, நீ தந்தாத்தா என்று சொல்லி உள தூய்மை இல்லாமல் துவா செய்கிறது, பிரார்த்தனை செய்கிறது, இவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. 2வது விஷயம், ஹராமான உணவுகள், ஹராமான விஷயங்கள் எங்களுடைய உடம்புகளில் கலந்துட்டுன்னு சொன்னால் என்ன செய்யாது, எங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. எங்களுக்கு தெரியும், பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நிறைய நேரங்கள் இருக்குது. பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் இருக்கிற அந்த நேரம் நாங்கள் கேட்குற துவா ஏற்றுக்கொள்ளப்படும். தஹஜ்ஜத்துடைய நேரம். அதே மாதிரி பிரயாணத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் கேட்குற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயாணத்தில் இருக்கும் பொழுது அவர் பிரார்த்தனை செஞ்சாருன்னு சொன்னால், ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாரு, அவர் பிரார்த்தனை செய்கிறாரு, அல்லாஹ் தஆலா அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லிட்டு சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், பிரயாணத்தில் இருக்கிறவர் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் தான் சொன்னீங்க, இப்போ நீங்களே சொல்கிறீங்க பிரயாணத்தில் இருக்கிறவர் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று, என்ன காரணம் என்று கேட்குறாரு. சஹாபாக்கள் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவருடைய உணவு ஹராம், அவருடைய பானம் ஹராம், அவர் அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடை ஹராம், அவருடைய வாகனம் ஹராம், அவருடைய உடம்புல ஓடக்கூடிய இரத்தம் ஹராமான இரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா எவ்வாறு ஏற்றுக்கொள்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. அன்பின் ஈமானிய உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் வியாபாரம் செய்யணும், வியாபார நோக்கத்திற்காக இன்றைக்கு வட்டியோடு நாங்கள் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கும். பெரிய ஒரு பாவம். அல்லாஹ்வினுடைய தூதரோடும் அல்லாஹ்வோடும் போர் செய்கிற அளவுக்கு பாவமான ஒரு விஷயம். தன்னுடைய சொந்த தாயோடு விபச்சாரம் செய்கின்ற அளவுக்கு பாவமான விஷயம். இன்னைக்கு சர்வசாதாரணமாக அந்த பாவத்தை நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா பாதுகாக்கும். அன்பின் ஈமானிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3வது விஷயம் சொன்னாங்க, துஆவுல அவசரம். துஆவுல அவசரம். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவசரம்னு சொன்னால் என்ன? அவசரம்னு சொன்னால் என்ன? அவசரமாக துவா கேட்குறதா என்று கேட்குறாங்க. இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
ஒரு பிரார்த்தனை செய்கிறார், ஒரு துவா கேட்குறாரு, எனக்கு இன்ன வேலை யா அல்லாஹ் எனக்கு முடியணும் என்று சொல்லி கேட்குறாரு, இல்லை இன்ன விஷயம் எனக்கு நடக்கணும் என்று சொல்லி கேட்குறாரு. அது உடனே நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்படுறதுன்னு சொன்னாங்க. அவசரமாக நடக்கணும், அவசரமாக நடக்கணும், அவசரப்படுறது துஆவுல அவசரம். இவருடைய துஆவையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அன்பின் ஈமானிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எவ்வளோதான் பாவங்கள் செஞ்சிருந்தாலும் இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நிரந்தரமான வாழ்க்கைக்கு நாங்கள் போய் அந்த இடத்துல நாங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கணுமாக இருந்தால் இந்த உலகத்தை ஒரு பரீட்சை களமாக நாங்கள் எடுத்துக்கொண்டா சரி. அத்துன்யா சிஜினுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். அத்துன்யா சிஜினுல் முஃமின், முஃமின்களுக்கு இந்த உலகம் என்பது சிறைச்சாலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. நாங்கள் விரும்புகிற மாதிரியெல்லாம் இந்த உலகத்தில் நடக்க இயலாது. எங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை வருது, ஒரு பாவத்தை செய்யணும்னு ஆசை வருவதாக இருந்தால் நாங்கள் விரும்புகிற மாதிரி செய்ய இயலாது. இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்குது? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு தடுத்திருக்கிறாங்களா? நாங்கள் செய்ய முடியாது. அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், முஃமின்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை. ஜன்னத்துல் காஃபிர், காஃபிர்கள் இந்த உலகத்தில் அவங்க விரும்புகிற மாதிரி என்ன செய்யலாம், வாழலாம். ஆனால் மறுமையில் அவங்களுக்கு அதுதான் என்ன, சிறைச்சாலை. அழகான முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை சொல்லி காட்டினாங்க. அன்பான ஈமானிய உறவுகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கையில் மனிதன் என்ற அடிப்படையில் நாங்கள் நிறைய பாவங்களை செஞ்சிருக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தை தொட்டு நான் செய்யக்கூடிய பாவம், ஒரு சில பாவங்களை ஒரு சிலரால் விடவே முடியாது. நாளைக்கு விட்டுருவன், வாரம் விட்டுருவன், இன்னொரு டைம் பார்ப்போம் என்று சொல்லி என்ன செய்கிறது, அந்த பாவத்தை திரும்ப செஞ்சிட்டு இருக்கிறது. அன்பான ஈமானிய உறவுகளே, எங்களுக்கு தெரியும் நான் என்ன பாவம் செய்கிறேன் என்று. அல்லாஹ் தஆலாட்ட நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்குற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன முறை என்ன தெரியுமா? நாங்கள் என்ன பாவத்தில் இருந்து நாங்கள் விடுபடணுமோ அந்த பாவத்தை சொல்லி, இந்த பாவத்தை நான் இனிமேல் செய்யவே மாட்டேன் என்று சொல்லி உறுதியாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கும். இதுதான் பாவ மன்னிப்பு. இப்படித்தான் கேட்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு கற்று தந்திருக்கிறான். அன்பான ஈமானிய உறவுகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையை ஒரு பரீட்சை களமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல ஒரு வழிப்போக்கனாக இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு மரணிக்க அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.